கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதற்காக, கர்த்தரால் ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி உங்கள் மத்தியில் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். நான் மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். நீ இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு போய் அங்கே பலுகி பெருகி அந்த எகிப்து தேசத்தையே நிரப்பத்தக்கதாக ஒரு பெரிய திரள் கூட்டமாய் மாறிவிட்டார்கள். கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசின அந்த வார்த்தை, அந்த நாட்கள் நிறைவேறுகிற நேரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே முறையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடிமைத்தனத்திலே முறையிட்டார்கள். அந்த முறையிடுதலை கேட்டு ஆபிரகாமோடு ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்து அவர் இறங்கி வந்தார். பாருங்க, நினைவு கூறுகிற தேவன். ஒரு மனிதனோடு கூட உடன்படிக்கை பண்ணின கர்த்தர், அவன் மரித்து போகிறான். அவன் தலைமுறையில் ஈசாக்கு மரித்து போகிறான், யாக்கோபு மரித்து போகிறான். கர்த்தர் இப்போ எகிப்துக்கு வர்றார். எப்படி? மோசே எகிப்திலே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்க்கப்பட்டவன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவன். அவனை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த திட்டத்திலே அருமையான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசையை ஒருவனை கொலை செய்யும்படியாக வைத்து அவனை நாடு கடத்துகிறார். அவன் நாடு கடத்தப்பட்டவனாக மீதியான் தேசத்துக்கு வருகிறான். அங்கே ஒரு விவாகத்தை பண்ணுகிறான். அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஓரே பருவத்தில் முச்சடி நடுவில் கர்த்தர் மகிமையாக இறங்கி வந்து இந்த மோசையை கூப்பிடுகிறார். மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். மோசே சத்தத்தை கேட்டு வரும்பொழுது, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று அங்கே கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் பாதரட்சியை கழட்டி விட்டு முகங்குப்புற விழுகிறான். கர்த்தர் மோசையோடு கூட பேசுகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உங்கள் முற்பிதாக்களின் தேவனாய் கர்த்தர், வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். என் ஜனங்கள் எகிப்திலே உபத்திரவப்படுகிறார்கள். என் ஜனங்கள் எகிப்திலே உபத்திரவப்படுகிறார்கள். உபத்திரவப்படுகிற என் ஜனத்தை அந்த அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் இறங்கினேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், வா என்று அழைக்கும் பொழுது மோசே நிராகரித்தான். பின்பு தன்னை அர்ப்பணித்தான். அர்ப்பணிக்கப்பட்டவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் புறப்பட்டு போய் எகிப்திலே கர்த்தருக்காக வேலை செய்ய ஆரம்பித்தான். அவனோடு கூட ஆரோன் மூப்பர்கள் எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். வேலை பெரிய வேலை பாருங்க, ராஜாவுடைய வேலை அல்லவா? இந்த ராஜ வேலைக்காக தங்களை அர்ப்பணித்து தொடர்ந்து ஓட பார்வோனுடைய இருதயம் கடினப்பட, இவர்கள் பேச அவனுடைய இருதயம் கடினப்பட, அங்கே வாதைகள் தோன்ற, இப்படி பலத்த காரியங்கள் நடக்கிறது. மோசே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறான். அவருக்கு உதவியாக ஆரோனும் மற்ற ஜனங்கள் உதவியாக இருக்கிறாங்க. எகிப்தில் இருக்கிற ஜனத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல காலை வேளைக்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆராதிப்பதற்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறையா. பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.